வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி ஹிஸ்ட்ரி பார்ட் 3.1 பார்க்க போகிறோம். இன்றைய தத்துவம், நட்பு என்பது நமது ஆரோக்கியம் போன்றது. அதை இழந்த பிறகுதான் அது அருமையை உணர்வோம். எல்லோருக்கும் நண்பர்களாய் இருப்பவன் யாருக்கும் நண்பன் அல்ல. முல்லர். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா முகலாயர்கள் வருகை. முகலாயர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முகலாயர்கள் வருகை, அதாவது முகலாயர்கள் எப்படி வந்தாங்க, எந்த காரணத்துக்காக இந்தியாவுக்கு படையெடுக்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாபர் இருக்கார் இல்லையா, முதல்ல முகலாயரில் நம்ம பாபர் அவர்கள் தான் முதல்ல படையெடுத்து வருவார். அவர் எந்த காரணத்துக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரும்பொழுது வர்றதுக்கு முன்னாடி படையெடுக்க வர்றதுக்கு, அதாவது ஒரு ஜஸ்ட் 1 இயர் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த சமயங்களில் இந்தியாவோட நிலை எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சிற்றரசுகளாக சிதறி இருந்தது. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக காணப்பட்டது. அதுவும் இல்லாமல் சுல்தானியர்களில் கடைசி அரசர் இருக்கார் இப்ராஹிம் லோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா வலிமை இழந்த அரசராகவும் காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ராஜபுத்திரகுல தலைவரான ராணா சாங்கா பார்த்தீங்கன்னா அதிக வலிமையோடைய செயல்பட்டு ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலம் கான் லோடிகிட்ட இருந்து ஒரு கடிதமும், அதே மாதிரி பஞ்சாப் ஆளும் தௌலத் கான் லோடிகிட்ட வந்து ஒரு கடிதமும் பாபருக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் நம்ம தௌலத் கான் லோடிகிட்ட இருந்து என்ன பண்ணுறாருன்னா அதை ஏற்று அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வராரு படையெடுத்தவர். 1526 முதல் 1530 இந்த வருடங்கள் என்ன பண்ணுறாருன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வராரு. நம்ம பாபரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அவர் யார், எங்கேருந்து வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். அவருடைய இயற்பெயர் 1483 ஆண்டு மத்திய ஆசியாவில் இருக்க பர்கானா நிலப்பகுதியில் ஆட்சி செஞ்ச உமர் ஷேக் மிர்சா என்பவருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா இவர் துருக்கியரை சார்ந்த தைமூர் இனத்தையும், தாய் வழியில் மங்கோலி இனத்தை சேர்ந்த செங்கிஸ்தான் இனத்தில் வழித்தோன்றல வந்தவர் இவர். பார்த்தீங்கன்னா தன்னுடைய 16வது வயதிலே பர்கானாவில் ஆட்சி பொறுப்பை அவர் ஏற்றார். ஒரு முதல்ல தன்னுடைய படையப்பை மேற்கொண்டாருடைய, அதான் முதல் பானிபட் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1526 இந்த போர் தொடங்கியது. இந்த 1526 வரலாற்று மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த போர் நம்ம சொல்லலாம். இந்த போரில் தான் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார். இதில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு படைகளை வைத்து என்ன பண்ணுவார்னா, பாபர் தன்னுடைய போர் திறமையினால் ஒரு திறமையான அரசர் அப்படிங்கிறத நிரூபிப்பார். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த போர் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தது அவர் சந்தேரி போரை 1526 மேற்கொண்டார். இந்த சந்தேரி போரில் பார்த்தீங்கன்னா மாலவத்தை ஆட்சி செய்த மெதினி ராய் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் வெற்றி பெறுவார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரரசு எல்லையை பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தி பல்வேறு பகுதிகளையும் தன்னுடைய வசம் கொண்டு வராரு. இறுதியாக பார்த்தீங்கன்னா 47 வயதில் தன்னுடைய மகன் உமாயூனை வாரிசாக அறிவிச்சுட்டு அவர் உயிர் திறந்துருவார். உமாயூன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1530 பதவி பிரமாணம் ஏற்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மிகவும் இரக்க குணம் கொண்ட ஒரு அரசராக காணப்படுவார். அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷெஷாசூர் அவர் அவருக்கு மிகவும் அதாவது பயமுறுத்தலையும் கொடுப்பார், அதிர்ச்சியும் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு மன்னராக அவர் காணப்படுறதுனால அவருக்கு பார்த்தாலே உமாயூன் மிரண்டு கடைசியில் தன்னுடைய ஆட்சியை விட்டு என்ன பண்ணிடுவாருன்னா அவர்கிட்ட தோற்று நாட்டை விட்டு வெளியேறி நாடோடியாக தெரிவார். அந்த 1539 பார்த்தீங்கன்னா சௌஜா அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் பார்த்தீங்கன்னா ஷெர்கான் அப்படின்ட்டு உமாயூன் தோல்வி அடைஞ்சிருவார். அதோட உமாயூன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கன்னோசி போர்லேயும் ஒரு தோல்வி அடைஞ்சிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரியணை இழந்து 15 ஆண்டு நாடோடியாக வாழ்வார். அந்த நாடோடியாக வாழும்போது பார்த்தீங்கன்னா அபிதா பானு பேகம் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்துக்குவார். அப்போ அந்த இடைப்பட்ட காலங்களில் ஷெர்ஷாசூர் அவர்களுடைய ஆட்சி நடைபெறுது. ஷெர்ஷாசூர் அப்படின்னு பார்த்தோம்னா 1540 முதல் 1545 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் நடக்குது. இவர் பார்த்தீங்கன்னா மிகவும் திறமைசாலின்னு சொல்லலாம். இவர் ஆப்கானியத்தில் இருக்கல தைமூர் இனத்தை சேர்ந்தவர். இவர் மிகவும் திறமையான போர் வீரராகவும் இருந்து அந்த நிலையில் உயர்ந்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தளபதியாக ஆட்சி பொறுப்பை ஏற்று வந்தார். இவர் ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் மட்டுமே தான் காணப்பட்டது. அந்த 5 ஆண்டுகளில் இவர் செய்த பல்வேறு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும். இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள் இவர் அறிமுகப்படுத்தினார். அதனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் நாணயத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுனால நவீன நாணயத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு. முக்கிய பெருவழி சாலைகளையும் இவர் அமைச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது பல்வேறு குற்றங்களை களையிறதுக்கான பல்வேறு வழிகளை கடைபிடித்து இவருடைய காலத்தில் குற்றங்கள் மிக குறைந்த அளவில் நடைபெறும் வகையில் இவருடைய ஆட்சி காணப்பட்டது. இவர் பார்த்தீங்கன்னா
எதிர்பார விதமாக பந்தேல்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் கலைஞர் கோட்டையை முற்றுகையின் போது வெடி விபத்து ஏற்பட்டு இறந்துருவார். அதற்கடுத்து திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம உமாயூன் அவர்கள் ஆட்சிக்கு வருவார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து ஒரு ஒரு சில வருடங்களே இருப்பார். அதோட நம்ம மாமன்னர் பாபர் அவர்களை அரசராக அறிவிச்சுட்டு அவர் இறந்துருவார். மாமன்னர் அக்பர் அவர்கள் 1556 முதல் 1605 வரை இவருடைய ஆட்சி நிலவுது. இவருடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆட்சியை நம்ம கருதுகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் முகமது அக்பர் பார்த்தீங்கன்னா கிபி 1542 ஆண்டு 23ஆம் நாளில் அமரக்கோட்டையில் இவர் பிறந்தார். தனது 14வது வயதில் பேரரசராக முடிசூடப்படுவார். பைரம் கான் அவர்கள் இவருடைய பாதுகாவலராக உமாயூன் அவர்களால் நியமிக்கப்படுவார். அக்பருடைய வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பானிபட் போர் 1556 ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை ஆண்ட முகமது ஷா வந்து பிரதம மந்திரியாக இருந்த ஹெமுவை அக்பர் வந்து தோற்கடிச்சு மிகப்பெரிய வெற்றியை நிலைநாட்டுவார். இதிலிருந்து அவருடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவருடைய ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மைக்குள்ளே அவர் வந்து அறிவிச்சார். அதாவது அனைத்து மதத்தினையுமே பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில வச்சிருந்தாரு. இது மதங்கள் அனைத்தையும் கூடி ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மதங்களை பற்றின ஆய்வுகளையும் இவர் மேற்கொள்ள செய்தார். இவர் வந்து சரியான வகையில் கல்வி அறிவு பெறலனாலும் கல்வியாளர்களை மிகவும் போற்றும் வகையில் நடந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்தோருக்கும் பொதுவானதாகவும் காணப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை வந்து நல்ல நிலையில் காணப்பட்டது. இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெசியா அப்படிங்கிற அந்த புனித பயணத்தை வந்து ரத்து செய்தார். இது வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா தொடர்மால் பாகவத புராணத்தையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அதே போல் அபுல் பாசல் மற்றும் அவரின் சகோதரர் அபுல் பைசி வந்து வடமொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தாங்க. அக்பர் பாசல் வந்து அக்பர் ஐனி அக்பர் அப்படிங்கிற அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூல்களையும் எழுதியிருக்காங்க. இவருடைய காலத்தில் சமய கொள்கை தீநிலாகின்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் கருதப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி முறை அக்பருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவருடைய பாதச்சுவடுகளை தான் பிற்காலத்தில் வந்த அரசர்களும் பயன்படுத்தினாங்க. இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிபி 605ஆம் ஆண்டு தனது 50வது வயதில் மறைஞ்சார். இவருக்கு அடுத்தது இவருடைய மகன் ஜஹாங்கீர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. 1605 முதல் 1626 முதல் இவருடைய காலகட்டங்கள் நிலவுது. ஜஹாங்கீர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சலீம்ங்கிறது இயற்பெயர். இவருடைய அந்த பெயருக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகினை வெல்பவர் அப்படிங்கிறது அர்த்தம். இவர் வந்து மூத்த மகனாக, அதாவது அக்பருடைய மூத்த மகனாக விளங்கினார். இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 5வது சீக்கிய குரு அர்ஜுன் வந்து இவருக்கு ஆதரவு வழங்கினார். அதனால பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து ஆதரவு கொடுக்காத காரணத்தினால அவரை சிறையில் அடைச்சாங்க. இதனால பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கும் மொகலாயர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை உருவாயிடுச்சு. இது எதிர்ப்பான ஒரு நிகழ்வுகள் பல்வேறு சூழ்நிலையில் நாட்டில் கிளர்ச்சியும் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அவருடைய காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து வணிக குழு அமைக்கிறதுக்காக உதவி கோரி வந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர்கள் வருவாங்க. அதற்கடுத்து சர் தாமஸ் ரோ அவர்கள் அவைக்கு வருவாங்க. அவருடைய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ அவர்கள் வந்து ஜஹாங்கீர்கிட்ட அனுமதி வாங்கி வணிக தலங்களை அமைப்பார். இவருடைய அவையில் பார்த்தீங்கன்னா நீதி சங்கிலி மணி அப்படிங்கிற ஒரு புதிய முறையை அவர் அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிமணியை ஷபர்ஜ் அப்படிங்கிற ஒரு அரண்மனை முறையில் கட்டப்பட்டு மறுமுனை பார்த்தீங்கன்னா யமுனா ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இவருடைய ஆட்சி காலம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த காலம்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இவருடைய மகன் ஷாஜஹான் அவர்கள். ஷாஜஹான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1628 முதல் 1658 ஆண்டுகளில் இவருடைய ஆட்சி காலம் நிலவுது. ஜஹாங்கீருடைய இவருடைய பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் வந்து குர்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இயற்பெயர் நமக்கு அழைக்கப்படுது. இவர் வந்து 1592ஆம் ஆண்டு லாகூரில் பிறந்தார். இவருடைய தாயார் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவங்க. ஜஹாங்கீரோட மறைவுக்கு அப்புறம் நூர்ஜஹான் தன்னுடைய மருமகன் ஷாரியாரை வந்து எப்படியாவது அரசராக்கணும்னு முடிவு பண்ணார். ஆனால் இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா அவரை கொண்டுட்டு ஆட்சிக்கு வருவார். இவருடைய பெயருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா உலகின் அரசன் அப்படிங்கிறது இவருடைய பெயர் விளக்கம். அது இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுன்னு சொன்னால் தன்னுடைய சிற்பக்கலையினால் கட்டிடக்கலை இருக்குல்லையா, அந்த கலைகள் மூலமாக இவர் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். அதனால் இவர் வந்து கட்டிடக்கலையின் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாரு. இவருடைய காலம் வந்து முகலாயருடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்களால் பொறிக்கப்பட்ட காலங்கள்னு சொல்லலாம். இவருடைய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மயிலாசனம் கூட இவருடைய காலத்தில்
உருவாக்கப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் அவுரங்கசீப் அவர்கள் வருவார். இவருடைய மகனான அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிகவும் தீவிர முஸ்லீம் கொள்கையில் சன்னி முஸ்லீம் அப்படிங்கிற அந்த தீவிர கொள்கை பற்றி கொண்டவராக அவர் காணப்பட்டார். இவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பல்வேறு வேறுபாடுகள் காணப்பட்டார். ஒரு காலத்தில் வந்து எதிரிகள் சூழ்ந்து காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் மராத்திய தளபதியான சிவாஜி அவர்களுக்கும் இவருக்குமே பகை மூண்டது. இதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் பல்வேறு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா எதிரிகளே சூழ்ந்து காணப்பட்டாங்க. இவருடைய அந்த பிடிவாதமான குணங்களும், அதாவது இது முஸ்லீமுங்கிற அந்த இனவெறி கொள்கையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இவருக்குமே பார்த்தீங்கன்னா பல்வேறு வேறுபாடுகளை தோற்றுவிச்சது. அதனால் இறுதியாக பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் போர் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இறுதியாக பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி முடிவு பெறுறது. அதற்கு பிறகு மராத்தியர்கள் வந்து எழுச்சி அடைவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா தக்கான பகுதியில், அதாவது மகாராஷ்டிரா மலைப்பகுதியில் வாழ்ந்த அந்த மக்கள் தான் நம்ம மராத்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மராத்தியர்கள் யார் முக்கியமாக நம்ம வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கொண்ட விஷயம்னா கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு போர்னு சொல்லலாம். அதாவது மறைஞ்சு தாக்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மறைஞ்சு தாக்குறதுல முறை தான் நம்ம கொரில்லா முறைன்னு சொல்கிறோம். இந்த முறை வந்து மராட்டியர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் நம்ம சிவாஜி அவர்கள். அவர் தான் வந்து நம்ம இந்த மராத்தியர்களுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு அரசாங்க அமைப்பையும் ஒரு சிறந்த புகழ்மிக்க ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினவர் அவர் தான். அவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1627 முதல் 1680 முறை இந்த காலகட்டங்களில் அவருடைய ஆட்சி நிலவுச்சு. பூனாவிற்கு அருகில் இருக்கிற சிவனேரி கோட்டையில் 1627ஆம் ஆண்டு சிவாஜி வந்து பிறந்தார். பிஜப்பூர் சுல்தானில் பணியாற்றின ஷாஜி பான்ஸ்லே இவருடைய தந்தை. இவருடைய தாய் பார்த்தீங்கன்னா ஜீஜாபாய். ஷாஜி பான்ஸ்லே என்ன பண்ணுறாருன்னா துக்காபாய் அப்படிங்கிற இரண்டாவது திருமணம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்கள. அதனால் முதல் மனைவியான ஜீஜாபாயை வந்து ஒரு புறக்கணிச்சிடுறாங்க. இதனால் தாஜாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற நம்ம சிவாஜி அவர்களுடைய பாதுகாவலராக நியமிக்கப்படுவார். தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க தந்தை வழியில் இந்து சமயத்தை தழுவி இருந்ததுனால இவருடைய பாட்டி மூலமாக இவர் வளர்க்கப்படுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் இதிகாசங்கள்லாம் இவர் வந்து போதித்து வளர்க்கப்படுறதுனால நல்லொழுக்கங்களோட இவர் வளர்க்கப்படுறாரு. அதனால மக்களுக்கு வந்து இறக்க குணமுள்ள ஒரு அரசராகவும் அவங்க நலனுள்ள அக்கறை கொண்ட ஒரு அரசனாகவும் இவர் காணப்படுறாரு. பல்வேறு மல்யுத்தம் போர் முறைகள்லாம் இவர் கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வானவியலை கூட இவர் சிறந்து விளங்க காணப்படுறாரு. இவருடைய படையெடுப்புகள்னு பார்த்தீங்கன்னா புரந்தர், ரெய்சார், தோர்னா போன்ற பகுதிகளில் வந்து இவர் படையெடுத்து பிஜப்பூர் சுல்தானை வந்து தன்னுடைய பக்கம் கைப்பற்றுவார். சிவாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கூட பல வேறுபாடுகள் காணப்படும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் முரண்பாடும் அதிகமாக இருக்கும். ஆனால் சிவாஜி வந்து தன்னுடைய திறமையான போர் திறமையினால் அவங்கள கீழ்ப்பணிய செய்வாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் எந்த அளவுக்கு காணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் காலத்தில் சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் சுத்தமாக ஆகாமல் ஒரு நிலை காணப்பட்டது. இதனால் என்ன ஆயிடுதுன்னா அவுரங்கசீப் அவர்கள் சிவாஜியை கொல்றதுக்காக சேஷ்டகான் அப்படிங்கிற அமைச்சரை நிரூபித்து அவர் வந்து கொல்ல சொல்லி அனுப்புவார். ஆனால் சிவாஜி என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அங்கே சென்று சேஷ்டகானை அவர் அடித்து விரட்டிடுவார். இது போல் பார்த்தீங்கன்னா அவர் செய்த சாகசங்கள் மூலமாகவே அவருடைய மகாராஷ்டிரா மூலமாக அவருடைய புகழ் பரவி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மலை எலின்னு சொல்லுவாங்க, தக்காணத்தின் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் காலத்தில் அழைக்கப்பட்டார். இவர் 1674ஆம் ஆண்டு ரெய்சார் கோட்டை வந்து சிவாஜி வந்து முடிசூட்டுக்கிட்டார். முடிசூட்டு விழாவில் தன்னை வந்து சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் சூட்டிக்கிட்டார். இவருடைய நிர்வாகம், சிவாஜியோட நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நிர்வாகத்தில் சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இவருடைய நிர்வாகத்தில் அஷ்டபிரதான் அப்படிங்கிற அமைப்பை இவர் வச்சுருந்தார். இந்த அமைப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா பீஷ்வா, பிரதம அமைச்சர், மந்திரி, காலமுறை அமைச்சர், சச்சுவா, உள்துறை அமைச்சர், சமந்த், வெளியுறவுத்துறை அமைச்சர், சேனாபதி, இராணுவ அமைச்சர், அமர்த்தியா, நிதியமைச்சர், பண்டிட் ராவ், சமயத்தலைவர், நியாயாதீஷ், தலைமை நீதிபதி போன்ற இந்த அமைப்புகள்லாம் அவருடைய அவையை அலங்கரிச்சதுன்னு நம்ம சொல்லலாம். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அடுத்தது அவருடைய அடுத்த தலைமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அதாவது பிரதம அமைச்சராக இருந்தாங்க இல்லையா, அவங்கள பீஷ்வாக்கள் நம்ம அழைச்சோம். இவருக்கு அடுத்தது பீஷ்வாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த பீஷ்வாக்களில் சிறந்த பீஷ்வாக்கள்லாம் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் 1713 முதல் 1720 இவருடைய ஆட்சி நிலவுச்சு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷாகுனுடைய ஆட்சியில் பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத் வந்து பொறுப்பேற்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா
பீஷ்வாக்களை வந்து பரம்பரை ஆட்சியாக அறிவிச்சிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஷ்வாக்கள் வந்து அதாவது பிரதம அமைச்சராக இருந்தாங்க இல்லையா, அவங்க வழித்தோன்றல்களே இனிமேல் அரசராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து இவருடைய காலத்தில் துவக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்தது வர மராத்தியர்கள் ஆட்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீஷ்வாக்களே ஆளும் வகையில் அமைக்கப்பட்டது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்தது பீஷ்வா பாஜிராவ் அவர்கள் ஆட்சிக்கு வருவார். 1770 முதல் 1740 வரை காலகட்டங்களில் இவர் ஆட்சியை மேற்கொள்வார். இவர் பார்த்தீங்கன்னா பாலாஜி பீஷ்வா பார்த்தீங்கன்னா இவர் பொறுப்பேற்றது ஒரு திறமையானவர். அது மட்டும் இல்லாமல் முற்போக்கு கொள்கையை கடைபிடிச்சார். இவருடைய காலத்துக்கு அடுத்தது பீஷ்வா பாலாஜி பாஜிராவ் அவர்கள் ஆட்சிக்கு வருவார். 1740 முதல் 1761 காலகட்டங்களில் இவர் ஆட்சிக்கு வருவார். இவர் பார்த்தீங்கன்னா சதாசிவராவ் என்பவருடைய வழிகாட்டுதல் பேரில் இவர் மராத்தியர்களுடைய பேரரசை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வார். அதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் அகமது ஷா அப்தாலி படையெடுப்பில் நாட்டில் சீர்குலைவும் ஏற்பட்டது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது பானிபட் போர். இந்த மூன்றாவது பானிபட் போர் சொல்கிறோம் இல்லையா, 1761. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து பஞ்சாபை கைப்பற்றிய செயல் வந்து ஆப்கானிய அரசுக்கு அப்தலிக்கு அவர்களுக்கு வந்து மிகவும் மோதலை உருவாக்குச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய மராத்திய பகுதிகளில் வந்து படையெடுத்து பல்வேறு வகையான சீரழிவுகளும் மேற்கொண்டார். இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மராத்திய ஆட்சி மேலே இருந்த அந்த எதிர்ப்புகள், அதாவது மக்களுக்கு வந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்நியர் படையெடுப்புனால மக்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டு பல்வேறு வகையான பொருள்களை இழப்பீடும் அந்த காலங்களில் காணப்பட்டது. அதற்கடுத்தது பார்த்தோம்னா நாதிர்ஷா படையெடுப்பு. நாதிர்ஷா படையெடுப்பு பார்த்தீங்கன்னா மராத்தியர்களுக்கு சாவு மணி அடிச்சதுன்னு சொல்லலாம். அவருடைய படை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெண்கள்ன்ட்டு பார்க்காம கிடைச்சதெல்லாம் கொண்டுட்டு கிடைக்கிற பொருள் அள்ளிட்டு போனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் வீழ்ச்சியை சந்திக்கிற அளவுக்கு மராத்தியர்களுக்கு அமைஞ்சது. அதற்கு அடுத்தது அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்பு 1761. இந்த காலங்களில் ஏற்பட்ட படையெடுப்பு பார்த்தீங்கன்னா மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களோட மராத்திய பேரரசு வீழ்ச்சி அடைய துவங்கியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட வெப்சைட்டில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்களோ நம்ம மொபைலில் வீடியோ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க.